الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على حي على حي على حي على الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين
نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. अल्लाह ताला के फजल से आज से कादियान में அல்லாஹ்வின் அருளால் இன்றிலிருந்து காதியானில் ஆண்டு மாநாடு ஆரம்பமாகியுள்ளது. இந்த ஆண்டு மாநாடு ஒருவேளை பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு சிலரது எண்ணத்திற்கு ஏற்ப இந்தியாவின் ஆண்டு மாநாடு என்று கருதப்படுகிறது. எனினும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஊர் என்ற காரணத்தாலும் முழு உலகிலும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது தூது செய்தி இந்த ஊரிலிருந்து பரவியதாலும் காதியானுக்கு கிடைத்திருக்கும் உயர் தகுதியானது எவ்வாறு இவ்வூரை இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்கான தலைமையகமாக ஆக்கியுள்ளதோ அவ்வாறே இவ்வூரில் நடைபெறும் மாநாடுகளையும் அது எல்லா சமுதாயங்களும் பங்கேற்கின்ற உலகளாவிய மாநாடுகளாக ஆக்கியுள்ளது. அல்லாஹ்வின் அருளால் இன்று அங்கு 32 அல்லது 33 நாடுகளின் பிரதிநிதிகள் மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே காதியானுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது, அங்கு நடைபெறுகின்ற மாநாடுகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது. இந்த ஊரில் வசிக்கின்ற அகமதிகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உலகின் மூலைகளிலிருந்து வருகை தருகின்ற அகமதிகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது. இந்த ஊரில் வசிப்பவர்கள் இதன் முக்கியத்துவத்திற்கான உரிமையை செலுத்தும் போதுதான் இந்த முக்கியத்துவம் உண்மையிலேயே தெளிவாக தெரியும். மேலும் இதன் மூலமாகத்தான் அதன் குறிக்கோளும் நிறைவேறும். இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வருபவர்கள் அங்கு அவர்கள் கழிக்கின்ற இரவையும் பகலையும் இந்த மாநாட்டின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக அர்ப்பணிக்க வேண்டும். அவை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உண்மையான அடியாராகவும் காலத்தின் இமாமாகவும் இருந்தவர் மாநாட்டின் நோக்கங்களாக கூறியிருப்பதாகும். எவர்கள் அன்னாருடன் பையத்திற்கான உடன்படிக்கையை செய்துள்ளார்களோ அவர்களுக்கு இதனை அவர்கள் கூறியுள்ளார்கள். பொதுவாக உலகின் எந்த ஒரு நாட்டிலும் நடக்கின்ற ஆண்டு மாநாட்டின் சூழலானது அதில் கலந்து கொள்பவர்களிடம் ஒரு ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. மாநாட்டில் கலந்து கொள்பவர்கள் இதை பற்றி கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் காதியான் ஆண்டு மாநாட்டின் சூழலில் ஆன்மீகத்தின் வேறொரு தாக்கத்தை நம்மால் உணர முடிகிறது. எவர்கள் அங்கு நடந்த ஆண்டு மாநாடுகளில் கலந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இதை பற்றி தெரியும். ஒவ்வொரு தூய உள்ளம் கொண்டவரும் இந்த தாக்கத்தை உணர வேண்டும். ஏனென்றால் இந்த ஊரின் சுற்றுச்சூழலிலும் தெருக்களிலும் இருக்கின்ற ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உண்மையான அடியாராகிய வாக்களிக்கப்பட்ட மஹ்தி மற்றும் மசீஹின் நினைவுகளின் நறுமணம் ஆன்மீகத்தின் வேறொரு சூழலின் பக்கம் நம்மை கொண்டு செல்கின்றது. எனவே இந்த சுற்றுச்சூழலில் நமக்கு கிடைக்கும் போதனைகளும் தன்னகத்தே ஒரு சிறப்பான நிறத்தை கொண்டதாக இருக்கின்றது. ஒரு சிறப்பான தாக்கம் அதில் இருக்கின்றது. தூய உள்ளம் கொண்ட ஒவ்வொருவரது உள்ளத்திலும் ஒரு சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அது இருக்கவும் வேண்டும். எனவே நான் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்ற அனைவருக்கும் இதனை கவனமூட்ட விரும்புகின்றேன். அதாவது எங்கு இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு நீங்கள் அறிவுபூர்வமான மற்றும் சீர்திருத்தத்தை ஏற்படுத்துகின்ற சொற்பொழிவுகளிலிருந்து பலனை பெறுவீர்களோ அங்கு அந்த நோக்கங்களையும் நீங்கள் உங்கள் கண்முன்னால் வைத்திருக்க வேண்டும். எல்லா சமயத்திலும் அவற்றை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவை
மாநாட்டை நடத்துவதற்கான நோக்கங்களாக ஹஜ்ரத் மசீஹே மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியவையாகும். அங்கு மாநாட்டை துவக்கி வைத்திருக்கின்ற எனது பிரதிநிதி இந்த நோக்கங்கள் பற்றி மாநாட்டின் துவக்க நிகழ்ச்சியில் எடுத்து கூறியிருப்பார் என்று நான் கருதுகின்றேன். இவ்வாறு நான் கருதுகின்றேன் என்று நான் கூறியதற்கு காரணம், மாநாட்டின் துவக்க உரையில் என்ன கூறப்பட்டது என்று எனக்கு தெரியாது. பொதுவாக மாநாட்டின் நோக்கங்களை முன்வைத்தவாறே துவக்க சொற்பொழிவு நிகழ்த்தப்படும். எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் மசீஹே மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது எதிர்பார்ப்புகளை கண்முன் நிறுத்தியவாறு மாநாட்டில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொரு நபரும் இந்த நாட்களை கழிக்க வேண்டும். இந்த மாநாட்டில் பல நாடுகளின் பிரதிநிதிகள் வந்துள்ளனர். மேலும் மாநாட்டின் நோக்கங்களில் ஒன்றாக ஹஜ்ரத் மசீஹே மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதனையும் கூறியுள்ளார்கள். அதாவது, ஜமாத் சகோதரர்கள் பரஸ்பரம் ஒருவர் மற்றவரிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் அவர்களுக்கிடையே சகோதரத்துவம், அன்பு, நேசம் ஆகியவற்றின் தொடர்புகளை நிலைநாட்ட வேண்டும். எனவே இன்று அறிமுகம் செய்து கொள்வது மற்றும் சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவது ஆகியவற்றில் எத்தகைய விரிவான நிலை ஏற்பட்டுள்ளது என்றால், காதியானில் வசிக்கின்ற ஒரு சாதாரண ஊழியர் அமெரிக்காவில் வசிக்கின்ற ஒருவரையும் ரஷ்யாவில் வசிக்கின்ற ஒருவரையும் சந்திப்பதை இன்று நாம் பார்க்கின்றோம். அல்லது அரபு நாட்டில் உள்ள ஒருவரை அல்லது ஐரோப்பாவில் வசிக்கின்ற ஒருவரை சந்திப்பதை பார்க்கின்றோம். அல்லது அனைவரும் பரஸ்பரம் ஒருவர் மற்றவரை சந்திக்கும் போது நம்பிக்கையாளர்களின் சகோதரத்துவ பண்பை சிறப்பாக எடுத்து காட்டுகின்ற அந்த ஆன்மா நமக்கு தென்படுகின்றது. இந்த ஆன்மாவானது இந்த பண்பை சிறப்பாக எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கவும் வேண்டும். எவருடைய உள்ளத்திலாவது ஆணவம் இருந்தால் அவர் தனது சகோதரரை இந்த சகோதரத்துவ உணர்வுடன் சந்திக்க மாட்டார். அல்லது ஒரு நகரத்தில் இருக்கின்ற செல்வந்தர் தனது ஏழை சகோதரரை அவரை அறிந்திருந்தாலும் அறியாமல் இருந்தாலும், அவருடன் நல்ல தொடர்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அல்லது அவர் மீது பகைமை இருந்தாலும், அல்லது அவரை பற்றி புகார்கள் கூறுபவராக இருந்தாலும், எதுவரை எல்லா மாசுகளையும் அகற்றிவிட்டு எல்லா விதமான பாகுபாடுகளையும் பணக்காரர் ஏழை என்ற வித்தியாசத்தையும் அழித்துவிட்டு சகோதரத்துவத்தின் முன்மாதிரியை அவர் காட்டாமல் இருக்கின்றாரோ, அதுவரை மாநாட்டில் நிகழ்த்தப்படும் சொற்பொழிவுகள் இத்தகையவர்களுக்கு அவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டாலும் எந்த பலனையும் தராது. அவ்வாறே அங்கு இருக்கும் சுற்றுச்சூழலும் எந்த பலனையும் தராது. மாநாட்டிற்கு வருவதும் கூட அவருக்கு பயனற்றதாக இருக்கும். காதியானின் ஆன்மீக சூழலும் கூட அத்தகைய நபரிடம் இருக்கும் கடினமான உள்ளம் காரணமாக அவருக்கு ஆன்மீகமற்றதாக இருக்கும். அதன் தாக்கத்திலிருந்து அவரது உள்ளம் காலியாக இருக்கும். எனவே மாநாட்டின் நோக்கங்களிலிருந்து முழுமையாக பயனை பெற வேண்டுமென்றால் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டுள்ள மாநாட்டு நோக்கங்களில் மிக முக்கியமான இந்த நோக்கத்தை கண்மு நிறுத்தியவாறு மாநாட்டில் கலந்து கொள்பவர்கள் செயல்பட வேண்டும். செல்வந்தர், ஏழை, பெரியவர், சிறியவர் என்ற வித்தியாசத்தை அழித்து விடுங்கள். பரஸ்பரம் ஒருவருக்கு மற்றவருடன் பகை இருந்தாலும் இந்த சூழலில் வந்த பிறகு அதை எப்படி தம்மிடமிருந்து அகற்றிவிட வேண்டும் என்றால் பகைமையே இல்லாதது போன்று தெரிய வேண்டும். காதியானில் நிரந்தரமாக குடியேறியுள்ள அகமதிகளும் தங்கள் நெஞ்சங்களை அலசி பார்க்க வேண்டும், தங்களது உள்ளங்களை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தாலா அவர்களுக்கு எத்தகைய சந்தர்ப்பத்தை வழங்கியுள்ளான் என்றால் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் ஊரில் வசித்து வருகின்றார்கள். அதன் சுற்றுச்சூழல் காலத்தின் இமாமின் விருப்பத்திற்கு ஏற்ப இருக்க வேண்டும். இதற்காக அவர்கள் ஜமாத்திற்கு தர்பியத் வழங்க முயற்சி செய்தார்கள். பிறகு அல்லாஹு தாலா இங்கு வசிப்பவர்களுக்கு அவர்களது வாழ்நாளில் மாநாட்டில் அவர்கள் கலந்து கொள்வதற்கான இன்னொரு சந்தர்ப்பத்தையும் வழங்கியுள்ளான் என்பதன் பக்கம் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். தர்பியத்திற்கான இந்த அரிய சந்தர்ப்பத்திலிருந்தும் அவர்கள் பலன் பெற வேண்டும். அங்கு வருகின்ற ஒவ்வொரு நபரும் எவ்வாறு இந்த அன்பு, சகோதரத்துவம் ஆகியவற்றின் தொடர்பையும் உறவையும் நிலைநாட்ட வேண்டுமோ அவ்வாறே இந்த ஊரில் வசிக்கின்ற ஒவ்வொரு அகமதியும் கூட இந்த வழிமுறைக்கேற்ப தன்னை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும்.
என்ன அவர் இந்த நோக்கத்தை பெறுவதற்கு முயற்சி செய்கின்றாரா என்று ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். பிறகு இந்த ஆய்வுதான் உலக விருப்பங்களிலிருந்தும் உள்ளங்களை தூய்மைப்படுத்தும். மேலும் இதன் மூலமாகவே மறுமையின் பக்கம் முற்றிலும் குனிந்து விடுவதற்கான எண்ணமும் உணர்வும் உருவாகும். இறைவன் மீது உள்ள அச்சம் ஏற்படும். இந்த உலக விருப்பங்கள் பற்றிய கவலை இருக்காது. மாறாக வல் தன்சுரு நஃப்சும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆன்மாவும் நாளைக்கென்று அது எதனை அனுப்பியுள்ளது என்பதை பார்க்கட்டும் என்பதன் கருத்துத்தான் முன்னால் நிற்கும். நாம் இறைவனின் விருப்பத்தை பெறுவதற்காகவும் மறுமை வாழ்க்கையில் நன்மைகளை பெறுவதற்காகவும் இந்த உலகிலிருந்து நாளைக்கென்று எதை அனுப்ப வேண்டும் என்பதற்கான முயற்சி இருக்கும். தூய்மை மற்றும் இறையச்சத்தின் பக்கம் நமது பார்வை இருக்க வேண்டுமா அல்லது உலக விஷயங்களில் மூழ்கி இருக்கும் முன்மாதிரியை காட்ட வேண்டுமா? இறைவனை பற்றிய அச்சத்தை உள்ளத்திலிருந்து வெளியேற்றிவிட்டு இந்த வாழ்க்கையை கழிக்க வேண்டுமா? பையத் உடன்படிக்கையை பேணி நடக்க வேண்டுமா அல்லது பையத் உடன்படிக்கை பற்றி கூறுகின்ற அழகான பேட்ஜை நெஞ்சில் அணிந்தவாறு தம்மை தாமே பையத் உடன்படிக்கையை நிறைவேற்றுபவராக கருதலாமா? இறையச்சம், தீமைகளை விட்டு விலகி இருப்பது, மென்மையான உள்ளம் ஆகிய நற்பண்புகளை தங்களிடம் உருவாக்க வேண்டுமா அல்லது அநீதி இழைத்தல், தீய ஒழுக்கம், தீய சொற்களை பேசுவது போன்ற தீமைகளுக்கு தமது உள்ளங்களில் இடம் கொடுத்தவாறு தமது செயல் மூலம் அவற்றை வெளிப்படுத்தி காட்ட வேண்டுமா? எளிமை மற்றும் பணிவின் முன்மாதிரியை நிலைநாட்ட வேண்டுமா அல்லது தற்பெருமையுடனும் அகங்காரத்துடனும் தமது தலைகளையும் கழுத்துக்களையும் நிமிர்த்தியவாறு செல்ல வேண்டுமா? உண்மையின் அழகான முத்துக்கள் சிதறி கிடக்கும்படி செய்ய வேண்டுமா அல்லது பொய்யின் இருள்களில் சென்றவாறு இறைவனின் வெறுப்பை விலைக்கு வாங்க வேண்டுமா? மார்க்க பணிகளுக்காக தம்மை தாமே தயாராக்கி கொண்டவாறு முஹம்மதிய மசீஹின் பிரச்சாரத்தை நிறைவடைய செய்ய வேண்டுமா அல்லது உலக விஷயங்களின் அலங்காரங்களிலும் பொலிவுகளிலும் மூழ்கியவாறு தமது நோக்கத்தை மறந்துவிட வேண்டுமா? இவ்வாறு ஆய்வு செய்து பார்ப்பதும் நமது எதிர்மறையான செயல்களை ஆய்வு செய்வதும் நமக்கு மா கத்தமத் லிகத், நாளைக்கென்று எதனை நாம் அனுப்பியுள்ளோம் என்பதை, எந்த அளவு நாம் கண்முன் நிறுத்தி செயல்படுகின்றோம் என்பதை நமக்கு கூறும். எனவே மாநாட்டின் இந்த 3 நாட்களும் இந்த விஷயங்களை ஆய்வு செய்து பார்ப்பதற்கும் தங்களது செயல்களை இறைவனின் திருப்திக்கேற்ப வடிவமைத்துக் கொள்வதற்கும் சிறந்த நாட்களாக உள்ளன. அப்போது பரஸ்பரம் ஒருவர் மற்றவரது ஆன்மீக தாக்கத்தை ஏற்றுக்கொள்வதன் பக்கம் கவனம் இருக்கும். கூட்டாகவும் தனித்தனியாகவும் தஹஜ்ஜத் தொழுகையை நிறைவேற்றுவது ஒரு சிறப்பான சூழலை உருவாக்கும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஜதா செய்த மற்றும் துஆக்கள் செய்த இடங்களும் கூட பல உள்ளங்களுக்கும் நிம்மதி இழந்த நிலையில் துஆக்கள் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குகின்றது. ஒருவர் அறியாத நிலையில் ஆன்மீகம் பரவுகின்ற ஒரு சூழல் நிலவுகின்றது. எனவே இந்த 3 நாட்கள் கேம்பில் இருந்தும் முழுமையாக பலனை பெறுங்கள். இந்த நோக்கத்தை பெறாமலேயே அங்கிருந்து திரும்புபவராக எந்த ஒரு அகமதியும் இருந்துவிடக் கூடாது. இந்த 3 நாட்களையும் தனது சீர்திருத்தத்திற்கான சிறந்த வழியாக ஆக்கிக் கொள்ளாதவராக காதியானில் வசிக்கின்ற எந்த ஒரு அகமதியும் இருந்துவிடக் கூடாது. ஆனால் இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தையும் பேணுவதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். எந்த மாற்றத்தை நாம் உருவாக்கி இருக்கின்றோமோ அல்லது உருவாக்கி உள்ளோமோ அதில் நிரந்தரமாக நிலைத்திருக்க வேண்டும். அதை தமது வாழ்வின் நிரந்தரமான பகுதியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அங்குள்ள ஒவ்வொரு நபரும் நாம் எந்த தூய மாற்றத்தை ஏற்படுத்துவோமோ அதில் நமது வாழ்நாள் உள்ளவரை தொடர்ந்து நிலைத்திருப்போம் என்பதில் உறுதியான எண்ணமுடையவராக ஆக வேண்டும். ஆண்டு மாநாட்டில் நிகழ்த்தப்படும் சொற்பொழிவுகள், அறிவுபூர்வமான விஷயங்கள் ஆகியவற்றை கேட்பது தற்காலிகமாக மார்க்க அறிவு பெருகுவதற்கான வழியாக மட்டும் இருந்துவிடக் கூடாது. மாறாக நிரந்தரமாக மார்க்க அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு வாழ்நாள் உள்ளவரை தொடர்ந்து முயற்சி செய்து வர வேண்டும். சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இருக்கின்ற மக்களில் ஒருவராக நாம் ஆகிவிடக் கூடாது. இந்த விஷயத்திலும் உறுதியான எண்ணம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
எந்த அறிவை நாம் பெற்றுள்ளோமோ அதை நமது வாழ்வில் நாம் செயல்படுத்தவும் வேண்டும். அல்லாஹ்வின் இந்த கூற்றை எப்போதும் நம் கண் முன்னால் நிறுத்த வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ बहुत से दिलों को லிம தகூலூன மா லா தஃஅலூன். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் செய்யாததை ஏன் கூறுகின்றீர்கள்? तरीके पर எப்போது இந்த விஷயங்களின் பக்கம் கவனம் இருக்குமோ அப்போதுதான் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்வதன் நோக்கங்களும் நிறைவேறும். அப்போதுதான் कोई अहमदी மிகவும் ऐसा न हो நிரந்தரமாக பெற வேண்டிய किए बगैर அந்த நோக்கங்களை நாம் பெற்றுவிட முடியும். அந்த நோக்கங்களை நிறைவேற்றவே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் பையத் உடன்படிக்கை செய்துள்ளார்கள். அப்போதுதான் நாம் மாநாட்டின் அருகிலிருந்து अपनी इस्लाह का நிரந்தரமான பலன்களை பெறுபவர்களாக ஆக முடியும். அப்போதுதான் நமது சீர்திருத்தத்தின் பக்கம் நமக்கு கவனம் இருக்கும். அப்போதுதான் நாம் நம்மை ஆய்வு செய்து கொண்டிருப்போம். அப்போதுதான் நாம் நமது பிள்ளைகளுக்கு முன்னால் நல்ல முன்மாதிரியை நிலைநாட்டுபவர்களாக ஆக முடியும். அப்போதுதான் நாம் நமது பிள்ளைகளின் சீர்திருத்தத்திற்கான வழியாக ஆக முடியும். அப்போதுதான் நமக்கு கீழுள்ளவர்கள் மற்றும் நமது தாக்கத்தின் கீழுள்ள நபர்களுக்கு வழிகாட்டுவதற்கான உரிமையை செலுத்துவதன் பக்கம் நமக்கு கவனம் ஏற்படும். அப்போதுதான் தப்லீகிற்கான உரிமையையும் செலுத்துவோராக நாம் ஆக முடியும். எனவே இது மிக பெரும் பணியாகும். இதனை நம்மில் ஒவ்வொருவரும் செய்தாக வேண்டும். ஆனால் உண்மையை விரும்புவவர்களாக நாம் ஆகுவதுடன் நமது சிறப்பு அம்சங்களை பார்ப்பதற்கு பகரமாக நமது குறைகள் மீது பார்வை வைப்பவர்களாகவும் அவற்றை தேடுபவர்களாகவும் நாம் ஆகும்போதுதான் இதன் தரத்தை நாம் நிலைநாட்ட முடியும். மேலும் இறைவனின் மன்னிப்பை பெறுவதற்காக நிம்மதி இழந்தவர்களாக நாம் ஆகும்போதுதான் இந்த நிலை உருவாக முடியும். இறைவன் மற்றும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது तौर पर दीनी इल्म बढ़ाने का கட்டளைகளுக்கு முன்னால் நாம் நமது கழுத்துக்களை வைத்துவிடும் போதுதான் இது நடைபெறும். था जिंदगी मुसलसल காரணங்களும் சாக்கு போக்குகளும் கூறாமல் கட்டுப்படுதலில் உயர்வான முன்மாதிரியை காட்டும் போதுதான் இந்த நிலை உருவாகும். அப்போது கட்டுப்படுவதிலிருந்தும் விலகி வருவதற்கான வழிகளுக்கு எதிரில் சுவர்கள் நிற்கும். சாக்கு போக்குகளை கூறுகின்ற வழிகளுக்கு எதிரில் சுவர்கள் நிற்கும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது போதனைகள், தமது ஜமாத்திலும் அவர்கள் வைத்திருந்த எதிர்பார்ப்புகள், விருப்பங்கள் ஆகியவற்றிற்கு நமது எதிர்பார்ப்புகள் மற்றும் விருப்பங்களை விட முன்னுரிமை வழங்கும் போதுதான் இந்த தரத்தை நாம் அடைய முடியும். அவர்களது விருப்பத்திற்கேற்ப உண்மை மற்றும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்கின்ற உயர் முன்மாதிரியை காட்டும் போதுதான் இந்த தரத்தை நாம் அடைய முடியும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் என்ன எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கையையும் வைத்துள்ளார்கள். அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள், சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் தங்களது வாழ்நாளில் செய்து காட்டியதை போன்று நீங்கள் உங்களது சொல்லையும் செயலையும் ஒன்றாகவும் சரியாகவும் வைத்திருங்கள். जलसे की அவ்வாறே நீங்களும் அவர்களது அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்தவாறு உங்களது உண்மை நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வது ஆகியவற்றின் முன்மாதிரியை காட்டுங்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது முன்மாதிரியை எப்போதும் உங்கள் கண் முன்னால் வைத்திருங்கள். नमूने कायम करने वाले बन இந்த விஷயங்களை பற்றி நாம் சிந்திக்கும் போது நமக்கு அதில் வியக்கத்தக்க முன்மாதிரி தென்படுகின்றது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி குறிப்பிட்டு கூறியுள்ளார்கள். அவர்களது வாழ்வின் உண்மை மற்றும் ஆழ்ந்த பற்று ஆகியவற்றின் முன்மாதிரிகளை பார்க்கும்போது அவற்றில் வியக்கத்தக்க மகிமை தென்படுகின்றது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு இறைவனிடமிருந்து இல்ஹாம் வந்துள்ளது, நான் நபியாக இருக்கின்றேன் என்று கூறியதும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த கேள்வியும் கேட்காமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் உங்களை இறைவனின் நபியாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று கூறினார்கள். மார்க்க தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எனக்கு சந்தா தேவைப்படுகின்றது. நம்பிக்கையாளர்கள் தங்கள் செல்வத்திலிருந்து மார்க்க தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பொருளை வழங்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதும் जब हम ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது வீட்டில் உள்ள எல்லா செல்வங்களையும் கொண்டு வந்து ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தந்து விட்டார்கள். நிராகரிப்பவர்கள் நம் மீது கொடுமை இழைத்ததன் காரணமாக இப்போது அவர்களை எதிர்த்து போர் செய்ய எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது என்றும் அவர்களுக்கு கடுமையாக பதில் கூறவும் फरार के அவர்களுக்கு எதிராக வாள் ஏந்தவும் எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது என்றும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு
வாளை எடுத்துக்கொண்டு நான் ஆஜராகிவிட்டேன் என்று கூறியவாறு வந்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா சமாதான உடன்படிக்கை ஏற்பட்ட சமயத்தில் உடனடியாக தமது தீர்ப்பை மாற்றிக்கொண்டு போர் செய்ய வேண்டாம், மாறாக சமாதானம் செய்து கொள்ள வேண்டும் என்ற தனது விருப்பத்தை வெளிப்படுத்திய போது பெரும் பெரும் சஹாபாக்கள் உட்பட எல்லோரும் நிம்மதி இழந்து காணப்பட்டனர். சிலரது நெற்றியில் விருப்பமின்மையின் அடையாளங்கள் தென்பட்டன. இது என்ன நடக்கிறது என்று அவர்கள் கேட்டனர். ஆனால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் கூறுவது முற்றிலும் சரியானதே, சமாதானம் தான் ஏற்பட வேண்டும் என்று கூறினார்கள். இந்த முன்மாதிரியை நம் கண்முன்னால் வைக்க வேண்டும். இதுவே நமது ஜமாத்திடம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்துள்ள எதிர்பார்ப்பாகும். இந்த தரம் நம் முன்னால் இருந்தால்தான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகின்ற ஆன்மா நம்மிடம் நிலைத்திருக்கும். ஒரு மாநாட்டின் போது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள் ஆகியவற்றிற்கு ஏற்ப செயல்படாமல் இருந்ததன் காரணமாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த அளவு துக்கம் ஏற்பட்டது என்றால், எந்த அளவு அவர்களுக்கு தமது வெறுப்பை வெளிப்படுத்தி காட்டினார்கள் என்றால், அதை பார்க்கும் போது நாம் நிம்மதியிழந்து விடுகின்றோம். எனவே இந்த காலத்தில் நாம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வருகை நோக்கத்தை நிறைவடைய செய்வதில் பங்கு பெறுவர்களாக ஆக வேண்டுமென்றால் நாம் அவர்களது ஒவ்வொரு கூற்றுக்கும் லப்பைக் என்று கூறியவாறு முன்னேற வேண்டியது அவசியமானதாகும். தங்களிடம் ஆன்மீக புரட்சியை உருவாக்க முயற்சி செய்ய வேண்டியது அவசியமானதாகும். ஹுனைன் போரின் போது சஹாபாக்கள் காட்டிய அந்த ஆற்றலுடனும் உணர்வுடனும் செயல்பட வேண்டியது அவசியமானதாகும். ஏனென்றால் இந்த உணர்வு இல்லாமல் நாம் வீணான விஷயங்களிலிருந்தும் தப்ப முடியாது, உலகின் பேராசைகளிலிருந்தும் நாம் தப்ப முடியாது, நமது நஃப்ஸை நாம் சீர்திருத்த முடியாது, மாநாட்டில் கலந்து கொள்வதன் ஆன்மாவை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வருகையின் நோக்கத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. இஸ்லாத்திற்கு தொண்டு புரிவதற்கான உணர்வு ஏற்படுகின்ற உண்மையான ஆன்மா நம்மிடம் உருவாக முடியாது. ஹுனைன் போரில் என்ன நடந்தது? அப்போதிருந்த இஸ்லாமிய வரலாற்றின் அடிப்படையில் எதிரிகளின் படையில் இருந்தவர்களின் எண்ணிக்கையை விட முஸ்லிம்களின் படையில் இருந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அளவில் முஸ்லிம்கள் தயார் செய்த முதல் படையாக அது இருந்தது. ஆனால் எவர்கள் முஸ்லிம்களின் படையில் இருந்தனரோ அவர்களில் பெரும்பாலார் நம்பிக்கையாளர்கள் செய்ய வேண்டிய தியாகங்களின் ஆன்மாவை புரிந்து கொள்ளாதவர்களாக இருந்தனர். அவர்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. அம்பு எய்துகின்ற 4000 பேர் எதிரிகள் தரப்பிலிருந்தும் நுட்பமாக செயல்பட்டு திடீரென்று அம்புகளை எய்தி தொடர்ந்து தாக்குதல் நடத்திய போது சிலர் பலகீனமான ஈமான் கொண்டவர்களாக இருந்ததாலும் சிலரது சவாரிகள் வெறுண்டோடியதன் காரணமாகவும் முஸ்லிம்கள் இங்குமங்குமாக சிதறுண்டு போய்விட்டனர். இதன் விளைவாக இஸ்லாமிய படையும் இங்குமங்குமாக சிதறுண்டு போய்விட்டது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தமது 12 சஹாபாக்களுடன் போர்க்களத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் தமது பாதங்களை பின்னோக்கி வைக்கவில்லை. ஞானமாக செயல்படுவது இப்போது நம்மிடம் எதிர்பார்ப்பது நாம் திரும்பி சென்று நமது படைகளை ஒன்று திரட்டுவதே ஆகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருந்தும் கூட ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டுவிட்டு இறைவனுடைய நபி போர்க்களத்திலிருந்தும் புறமுதுகு காட்டி செல்ல மாட்டார் என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் இந்த சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரத்த குரலை உடைய ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அன்சார்களை குரல் கொடுத்து அழைத்து, அன்சார்களே, இறைவனின் தூதர் உங்களை அழைக்கின்றார் என்று கூறுமாறு கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு சிறந்த விளக்கத்தை ஓரிடத்தில் கூறியுள்ளார்கள். இங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சார்களை மட்டும் அழைத்து கூறியது ஏன்? இதனை அவர்கள் விளக்கியுள்ளார்கள். இதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன. ஆனால் இதற்கு இந்த ஒரு காரணமும் இருந்தது. மக்காவில் உள்ள சிலர்தான் இந்த தோல்விக்கு பொறுப்பாளிகளாக இருந்தனர். அவர்கள் இடம்பெயர்ந்து வந்த முஹாஜிரீன்களுக்கு
நெருக்கமானவர்களாக இருந்தனர். இதனால் முஹாஜிரீன்களுக்கு இதன் மூலம் ஒரு சிறு தண்டனை வழங்கப்பட்டது. நீங்கள் உங்கள் தோழர்களுடன் இணைந்திருந்தவாறு இன்று நாங்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கின்றோம். இன்று எங்களை எவராலும் தோற்கடிக்க முடியாது. உங்களுக்கு பிரியமான எந்த உறவினர்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து அவர்களை சார்ந்திருந்து செயல்பட்டீர்களோ அவர்களின் காரணமாகவே இவையெல்லாம் நடைபெற்றுள்ளன என்பதை உணர்த்துவதற்காகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சார்களை மட்டும் அழைத்தார்கள். அன்சார்கள் கூறினர், எங்களது காதுகளில் ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்களின் அல்லாஹ்வின் தூதர் உங்களை அழைக்கின்றார் என்ற இந்த குரல் கேட்டதும் அதற்கு முன்பே நாங்கள் எங்களது சவாரிகளை போர்க்களத்தை நோக்கி திருப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த குரல் எத்தகைய மந்திர தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால் ஒரு புது உணர்வும் மின்னலை போன்ற ஆற்றலும் எங்களது உடலில் உருவாகியது. எந்த சவாரிகளை திருப்ப முடிந்ததோ அதில் இருந்தவர்கள் அந்த சவாரிகளுடன் போர்க்களத்தை அடைந்து விட்டனர். எந்த சவாரிகள் திரும்புவதற்கு தயாராகவில்லையோ, முயற்சி செய்தும் கூட அவை திரும்பாமல் இருந்தனவோ, அதில் சவாரி செய்தவர்கள் அந்த சவாரியின் கழுத்துக்களை தமது வாளால் வெட்டிவிட்டனர். பிறகு ஓடியவாறு போர்க்களத்தை சென்றடைந்தனர். மேலும் லப்பைக் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, லப்பைக் என்று கூறியவாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் ஒன்று திரண்டு விட்டனர். லப்பைக் என்று கூறுகின்ற இந்த ஆன்மாவை பெற்றவாறு இன்று நாமும் அவ்வாறே செயல்பட வேண்டும். இந்த ஆன்மாவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றும் கூட இறைவனால் அனுப்பப்பட்ட ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உண்மை பேரன்பர் நம்மை அழைக்கின்றார். உங்களது சீர்திருத்தத்தின் பக்கம் கவனம் செலுத்துங்கள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். மாநாட்டிற்கு வந்து மாநாட்டின் நோக்கங்களை பெற முயற்சி செய்யுங்கள் என்று கூறுகின்றார்கள். உங்களது நாட்களை இறை அச்சத்துடனும் இறைவன் மீதுள்ள பேரன்பிலும் கழியுங்கள் என்று கூறுகின்றார்கள். இறைவனை நினைவு கூறுங்கள். உங்களுக்கு கிடைத்துள்ள இந்த 3 நாட்களையும் இறை நெருக்கத்தை பெறுவதற்கான நிரந்தரமான வழியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். கட்டுப்படாமல் ஓடுகின்ற உங்களது மன இச்சைகள் என்ற குதிரைகளின் கழுத்துக்களை வெட்டுங்கள். இவ்வாறு காலத்தின் இமாம் சீர்திருத்தவாதி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வந்த நபி நமது செயலளவிலான சீர்திருத்தத்தின் பக்கம் நம்மை அழைக்கின்றார்கள். எனவே நாமும் லப்பைக் என்று கூறியவாறு அவர்களுக்கு அருகில் ஒன்று திரள வேண்டியது அவசியமாகும். இவ்வாறு அவர்களுக்கு அருகில் ஒன்று சேருவது நமது கடமையாகும். இன்று வாளேந்தி ஜிஹாத் செய்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. மாறாக நமது நஃப்சுடன் ஜிஹாத் செய்வதற்காக நாம் அழைக்கப்படுகின்றோம். இதில் வெற்றி பெறுவது முழு உலகிலும் இஸ்லாத்தின் கொடியை பறக்க விடுவதற்கு காரணமாக அமையும். நாம் ஏற்கனவே கூறியது போன்றே அன்பு மற்றும் சகோதரத்துவத்தின் புதிய தரத்தை நிலைநாட்ட வேண்டிய தேவை உள்ளது. தூய்மை மற்றும் இரையச்சம் ஆகியவற்றின் ஏணிப்படிகளில் ஏறி செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. பணிவு, தாழ்மை ஆகியவற்றின் வழிகளை தேடுவது அவசியமானதாகும். உங்களது ஒவ்வொரு செயலாலும் உண்மையை வெற்றி பெற செய்ய வேண்டியது அவசியமானதாகும். இஸ்லாத்தை தப்லீக் செய்வதற்காக உயிர், பொருள், நேரம், கண்ணியம் ஆகியவற்றை தியாகம் செய்வதற்காக நமது செயல்கள் மூலம் அதனை வெளிப்படுத்தி காட்டுவது அவசியமானதாகும். இறைவனை நினைவு கூறுவதன் மூலமாக நமது நாவுகளை ஈரமாக வைத்திருப்பது அவசியமானதாகும். இறை வணக்கத்தின் உயர்வான தரத்தின் மூலமாக இறை நெருக்கத்தை பெற முயற்சி செய்வது அவசியமானதாகும். இந்த 3 நாட்களிலும் காதியான் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்பவர்களும் முழுமையாக பலனடைய வேண்டும். இந்த நாட்களில் வேறு பல இடங்களிலும் மாநாடுகள் நடைபெறுகின்றன. அமெரிக்காவின் வெஸ்ட் கோஸ்டின் மாநாடு நடக்கின்றது. பிறகு மாலியில் மாநாடு நடக்கின்றது. நைஜரில் மாநாடு நடக்கின்றது. நைஜீரியாவில் மாநாடு நடக்கின்றது. செனிகாலில் மாநாடு நடக்கின்றது. ஐவரி கோஸ்டில் மாநாடு நடக்கின்றது. இந்த எல்லா இடங்களிலும் நடைபெறுகின்ற மாநாடுகளில் கலந்து கொள்பவர்கள் இந்த நாட்களில் அருளை பெற குறிப்பாக முயற்சி செய்யுங்கள். இப்போது நான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சில மேற்கோள்களை உங்களுக்கு எடுத்துக் கூற விரும்புகின்றேன். இறைவனது தூதர் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற சில விஷயங்களின் பக்கம் அவை நமக்கு வழிகாட்டுகின்றன. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஜமாத்தின் ஒற்றுமை மற்றும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவது ஆகியவற்றை பற்றி இதற்கு முன்பு பலமுறை நான் கூறிவிட்டேன்.
நீங்கள் பரஸ்பரம் ஒருவர் மற்றவருடன் ஒற்றுமையாக இருங்கள், ஒன்றாக இணைந்திருங்கள். இறைவன் முஸ்லிம்களுக்கு இந்த போதனையை தான் வழங்கியுள்ளான். நீங்கள் ஓருடல் போன்று ஆகிவிடுங்கள், இல்லையெனில் உங்களின் வலிமை அகன்றுவிடும் என்று அவன் கூறியுள்ளான். தொழுகையில் ஒருவர் மற்றவருடன் இணைந்து நிற்க வேண்டும் என்ற கட்டளை பரஸ்பரம் உங்களிடையே ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே கூறப்பட்டுள்ளது. மின்னலில் உள்ள ஆற்றலை போன்று ஒருவரிடம் உள்ள நன்மை மற்றவரிடம் ஊடுருவும். ஒற்றுமையின்றி கருத்து வேறுபாடு இருந்தால் பிறகு பாக்கியமற்றவராக ஆகிவிடுவீர்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் பரஸ்பரம் ஒருவர் மற்றவருடன் அன்பு செலுத்துங்கள், ஒருவர் மற்றவருக்காக மறைவாக துஆ செய்யுங்கள். ஒருவர் மற்றவருக்காக மறைவாக துஆ செய்கின்ற போது உமக்கும் அவ்வாறே நடக்கட்டும் என்று மலக்கு கூறுகின்றார் என்று கூறியுள்ளார்கள். இது எவ்வளவு உயர்வான விஷயமாகும். மனிதனுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றாலும் மலக்குகளின் துஆ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். பரஸ்பரம் உங்களிடம் கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதையே நான் போதிக்கின்றேன். இதையே நான் கூற விரும்புகின்றேன். நான் 2 விஷயங்களையே கொண்டு வந்துள்ளேன். ஒன்று, இறைவனின் ஏகத்துவத்தை பின்பற்றி செல்லுங்கள். இரண்டாவது, உங்களில் பரஸ்பரம் ஒருவர் மற்றவருடன் அன்புடன் நடந்து கொண்டு உங்களது அனுதாப உணர்வை வெளிப்படுத்தி காட்டுங்கள். மற்றவர்களுக்கு அற்புதங்களாக இருக்கின்ற அத்தகைய முன்மாதிரியை காட்டுங்கள். இந்த ஆதாரம்தான் சஹாபாக்கள் ரிஸ்வானுல்லாஹி அலைஹிம் அவரிடம் உருவாகி இருந்தது. குந்தும் ஆதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இருந்தீர்கள், அவன் உங்களது உள்ளங்களை இணைத்து விட்டான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நினைவில் கொள்ளுங்கள், உள்ளங்கள் இணைந்திருப்பது ஒரு அற்புதமாகும். நினைவில் கொள்ளுங்கள், உங்களில் ஒவ்வொருவரும் தமக்காக விரும்புவதையே தமது சகோதரருக்காகவும் விரும்புவராக ஆகாத வரையில் அவர் என்னுடைய ஜமாத்தை சார்ந்தவர் அல்ல. அவர் பெரும் துன்பத்திலும் சோதனையிலும் இருக்கின்றார். அவரது முடிவு நல்லதாக இருக்காது. தொடர்ந்து ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், காழ்ப்புணர்ச்சியை விட்டு விலகி இருப்பது மஹ்தியின் அடையாளமாகும். அந்த அடையாளம் நிறைவேறாமல் இருக்குமா? அது கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் ஏன் பொறுமையை கடைபிடிப்பதில்லை? இது ஒரு மருத்துவ அனுபவமாகும். எதுவரை சில நோய்களை முற்றாக நாம் அளிப்பதில்லையோ அதுவரை நோய் அகலாது. என் மூலமாக ஒரு நல்ல ஜமாத் உருவாகும் இன்ஷா அல்லாஹ். ஒருவர் மற்றவரிடம் பகைமை கொள்வதற்கு என்ன காரணம்? கஞ்சத்தனம், சுயநலம் மற்றும் கட்டுப்பாடில்லாத உணர்வு ஆகியவை இதற்கு காரணமாகும். தமது உணர்வுகளை கட்டுப்பாட்டில் வைக்காத, பரஸ்பரம் ஒருவர் மற்றவருடன் அன்புடனும் சகோதர உணர்வுடனும் நடந்து கொள்ளாத அத்தகைய மக்களை எனது ஜமாத்தை விட்டும் நான் விலக்கி விடுவேன். எவர்கள் இத்தகைய மக்களாக உள்ளனரோ அவர்கள் சிறந்த முன்மாதிரியை காட்டாத வரையில் அவர்கள் சில நாட்களுக்குத்தான் விருந்தாளிகளாக வந்துள்ளனர் என்பதை நினைவில் வைக்க வேண்டும். எவரை காரணமாக வைத்தும் என் மீது ஆட்சேபனை செய்யப்படுவதை நான் விரும்பவில்லை. எவர் எனது ஜமாத்தை சார்ந்தவராக இருந்தும் எனது விருப்பத்திற்கேற்ப செயல்படாமல் இருக்கின்றாரோ அவர் காய்ந்து போன கிளையாக இருக்கின்றார். தோட்டக்காரர் அதனை வெட்டி எறியாமல் வேறென்ன செய்வார்? அந்த கிளை மற்ற கிளைகளுடன் சேர்ந்திருந்து தண்ணீரை வேண்டுமானால் உறிஞ்சலாம், ஆனால் அது அவற்றை செழிப்பானதாக ஆக்க முடியாது. அந்த கிளை மற்ற கிளைகளையும் அழித்துவிடும். எனவே பயப்படுங்கள். தமக்கு சிகிச்சை அளித்துக் கொள்ளாதவர் என்னுடன் இருக்க முடியாது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறியுள்ளான், வஜாயிலுல் லதீன தபஊக ஃபௌகல் லதீன கஃபரு இலா யௌமில் கியாமா. உம்மை பின்பற்றுபவர்களை உம்மை நிராகரிப்பவர்களுக்கு எதிரில் மறுமை நாள் வரை நான் மேலோங்க செய்வேன். இந்த ஆறுதல் அளிக்கக்கூடிய வாக்குறுதியானது நாசரத்தில் பிறந்த மரியமின் மகனிடம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் நான் உங்களுக்கு நற்செய்தி கூறுகின்றேன், இயேசுவின் பெயரில் வந்துள்ள இப்னு மரியமிற்கும் அல்லாஹ் இதே சொற்களில் நற்செய்தி வழங்கியுள்ளான். இப்போது சிந்தனை செய்யுங்கள். எவர் என்னோடு தொடர்பு வைத்து இந்த மகத்தான வாக்குறுதி மற்றும் மகத்தான் நற்செய்தியில் பங்கு வர விரும்புகின்றாரோ அவர்கள் தீமையின் பக்கம் சாய்பவர்களாகவும் குழப்பம் மற்றும் தீமைகள் நிறைந்த வழிகளில் செல்பவர்களாகவும் இருக்க முடியுமா? ஒருபோதும் இருக்க முடியாது.
எவர்கள் அல்லாவின் இந்த வாக்குறுதிக்கு உண்மையான கண்ணியத்தை வழங்குகின்றனரோ, மேலும் நான் கூறும் விஷயங்களை கதைகள் போன்று கேட்காமல் இருக்கின்றனரோ, அவர்கள் நினைவில் கொள்ளட்டும், உள்ளத்தால் இதை கேட்கட்டும். நான் மீண்டும் ஒருமுறை இம்மக்களை நோக்கி கூறுகின்றேன், அவர்கள் என்னுடன் வைத்துள்ள தொடர்பு ஒரு சாதாரண தொடர்பு அல்ல, மாறாக அது ஒரு மகத்தான தொடர்பாகும். மேலும் அந்த தொடர்பின் தாக்கம் என்னுடன் மட்டும் தொடர்புடையதல்ல, மாறாக அது அந்த இறைவனுடன் தொடர்புடையதாகும். அவனே என்னையும் தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முழுமை பெற்ற மனிதருடன் தொடர்புள்ளவனாக ஆக்கினான். அவர் உலகில் உண்மை மற்றும் நேர்மையின் ஆன்மாவை கொண்டு வந்தார். நான் இதையும் கூறுகின்றேன், நான் கூறும் இவ்விஷயங்களின் தாக்கம் என்னுடன் தொடர்புடையதாக மட்டும் இருந்திருந்தால் எனக்கு அதனால் எவ்வித துக்கமும் கவலையும் ஏற்பட்டிருக்காது. மேலும் இதை நான் பொருட்படுத்தி இருக்க மாட்டேன். ஆனால் இதோடு இது நின்று விடாது, மாறாக இதன் தாக்கம் நமது நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும் தூய இறைவன் வரையிலும் சென்று விடுகின்றது. இத்தகைய நிலைமையில் நீங்கள் முழுமையான கவனத்துடன் கேளுங்கள். நீங்கள் இந்த நற்செய்தியில் பங்கு பெற விரும்பினால், இந்த நற்செய்திக்கு பொருந்தக்கூடியவர்களாக ஆக விரும்பினால், மறுமை நாள் வரை உங்களை நிராகரிப்பவர்களுக்கு எதிரில் நீங்கள் அவர்களை மிகைத்து நின்று மகத்தான வெற்றியை பெற வேண்டும் என்ற உண்மையான தாகம் உங்களிடம் இருக்கும் என்றால் நான் இதை கூறிக்கொள்கின்றேன். எதுவரை தன்னைத்தானே குற்றம் சாட்டுகின்ற ஆன்மாவை பெற்று அந்த தகுதியையும் கடந்து நிம்மதி அடைந்த ஆன்மா என்ற மினாரா வரை நீங்கள் செல்லாமல் இந்த வெற்றியை நீங்கள் பெற முடியாது. இதைவிட அதிகமாக வேறு எதையும் நான் கூற மாட்டேன். நீங்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு நபருடன் இணைந்திருக்கின்றீர்கள். எனவே அவர் கூறும் விஷயங்களை உள்ளத்தின் காதுகளால் கேளுங்கள். அதற்கேற்ப செயல்படுவதற்கு எல்லா நேரமும் தயாராக இருங்கள். ஏற்றுக்கொண்ட பிறகு மறுத்தல் என்ற அசுத்தத்தில் விழுந்து நிரந்தரமான தண்டனையை வாங்குகின்ற மக்களில் ஒருவராக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நமது ஜமாத் இந்த போதனையை எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். நான் கூறுகின்ற விஷயங்களை அவர்கள் தமது பார்வையில் வைத்திருக்க வேண்டும். எனக்கு எப்போதும் இந்த விஷயம்தான் நினைவில் வருகின்றது. உலகில் ஏதாவது வரன் வந்தாலும் அவற்றில் சில அழகை பார்த்து வருகின்றன. சில வரன்கள் குடும்பம் மற்றும் செல்வம் ஆகியவற்றின் அடிப்படையில் வருகின்றன. சில வரன்கள் ஒருவருக்கு இருக்கும் சக்தியை பார்த்து வருகின்றன. ஆனால் இறைவனது முன்னிலையில் இவ்விஷயங்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை. அவன் தெளிவாக கூறிவிட்டான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். எவர் இறையச்சமுடையவராக இருக்கின்றாரோ அவரே அல்லாஹ்வின் பார்வையில் கண்ணியத்திற்குரியவராவார். இப்போது எது இறையச்சமுள்ளவர்களின் ஜமாத்தாக இருக்குமோ இறைவன் அதைத்தான் வைத்திருப்பான், மற்றவற்றை அழித்து விடுவான். இது மிகவும் நுண்ணிய இடமாகும். இந்த இடத்தில் இருவர் நிற்க முடியாது. அதாவது இறையச்சமுள்ள ஒருவரும் தீங்கு விளைவிக்கின்ற தூய்மையற்ற ஒருவரும் அந்த ஒரே இடத்தில் நிற்பர் என்பது சாத்தியமற்றதாகும். நிச்சயமாக இறையச்சமுள்ளவர் அந்த இடத்தில் நிற்பார், தீயவர் அழிக்கப்படுவார். எவர் அந்த இறைவனின் பார்வையில் இறையச்சமுள்ளவராக இருக்கின்றார் என்பதை பற்றிய அறிவு இறைவனுக்குத்தான் இருக்கின்றது. அதனால் இது மிகவும் அச்சப்பட வேண்டிய இடமாகும். இறையச்சமுள்ள மனிதன் நட்பாக்கியம் பெற்றவனாக இருக்கின்றான். இறைவனது சாபத்தின் கீழ் வருபவன் பாக்கியமற்றவனாவான். அல்லாஹு தாலா நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது இந்த வேதனையை புரிந்து கொள்வதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. தம்மை சீர்திருத்துவதன் பக்கம் கவனம் செலுத்துவதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. இந்த விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த விஷயங்கள் மாநாட்டில் கலந்து கொள்பவர்களுக்காக மட்டும் கூறப்பட்டதல்ல. அவர்களை நோக்கி மட்டும் இவை கூறப்படவில்லை. மாறாக உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு அஹ்மதியையும் நோக்கி இவை கூறப்பட்டுள்ளன. முஹம்மதிய மசீஹின் ஊரில் மாநாட்டின் அருள்கள் நீடித்திருக்கின்ற இந்த நாட்களில் உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு அஹ்மதியும் குறிப்பாக தன்னையும் இறைவனை நினைவு கூறுவது மற்றும் குறிப்பான துவாக்கள் செய்வது ஆகியவற்றின் பக்கம் கவனம் செலுத்துவோராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த துவாக்களை காதியானில் நடைபெறும் ஆண்டு மாநாட்டிலும் உலகின் மற்ற நாடுகளில் நடைபெறும் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்பவர்களும் செய்ய வேண்டும். உலகில் உள்ள ஒவ்வொரு அகமதியும் இந்த துவாவை செய்ய வேண்டும். உலகில் எங்கெல்லாம் அகமதிகள் துன்பங்களில் சிக்கியுள்ளனரோ, மேலும் முஹம்மதிய மசீஹை ஏற்றுக்கொண்டதன் விளைவாக
துன்பங்களில் சிக்கியுள்ளனரோ அவர்களது கவலைகளை அல்லாஹு தஆலா அகற்றுவானாக. और बाज दूसरे குறிப்பாக பாகிஸ்தான், இந்தோனேசியா, சிரியா மற்றும் வேறு சில நாடுகளிலும் அல்லாஹு தஆலா அகமதிகளுக்கு எளிதான நிலைமை ஏற்படுவதற்கான வழியை ஏற்படுத்துவானாக. அவர்களது விடுதலைக்கான வழிவகையை உருவாக்குவானாக. जो अखुवत और भाई இது மிகவும் முக்கியமான துவாவாகும். இது சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு அவசியமானதாகும். சகோதரத்துவத்தை நாம் பேணுவது कि हम जरूर ये दुआ நாம் கண்டிப்பாக இந்த துவாவை செய்ய வேண்டும் என்பதை நம்மிடம் எதிர்பார்க்கின்றது. அல்லாஹு தஆலா நமக்கு இதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله